ஹாய் ஹலோ வெல்கம் டு கோட் ஆஃப் கார்ட். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் டைம் வச்சு அல்காரிதம் எழுதியிருந்தோம். இன்னைக்கு வந்து கேலண்டரையும் டைம் டேட்டை ஷோ பண்ணுற மாதிரி பட்டன் கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து இன்னொரு நெக்ஸ்ட் பேஜில் போன வீடியோவில் வந்து சேம் பேஜ்லேயே ஒர்க் ஆகும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு அல்காரிதம் ரைட் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபைல் கிரியேட் பண்ணிருங்க. ஃபைல் நேம் வந்து கேலண்டர் அண்டு டைம். சரி, நான் ப்ரோக்ராமிங்கை ஃபுல்லாக எழுதிடுறேன், அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். import time import calendar form tick enter import space வச்சு star திரும்பியும் ஃபார்ம் டிக் என்டர் import message box. ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேலண்டர் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணலாம். கேலண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள இப்போ கரண்ட்டாக எந்த மந்த் நடக்குது? செப்டம்பர் நடக்குது, 9th மந்த்து. In the year 2021. இப்போ நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே என்ன பேராமீட்டர்ஸ், 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். கண்ட்ரோல் அழுத்தி ஷோ இன்ஃபோ கிளிக் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனுக்கு வரும். சரிங்களா? அதோட ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், உள்ளே என்ன பேராமீட்டர்ஸ், டைட்டிலு, மெசேஜ், ஆப்ரேஷன். சரிங்களா? இதெல்லாம் வேலை நடக்கும் இதில். ஓகேங்களா? பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து டைட்டில் வந்து கேப்ஸில் கொடுப்போம். கேலண்டர் இதோட ஒர்க்கு கேலண்டர் டாட் மந்த்ங்கிற ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். என்னென்னா மந்த்தையும் இயரையும் பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறோம். டைமுக்கு ஒரு ஃபங்க்ஷன். செகண்டுங்கிற வேரியபிளில் நம்ம வந்து டைமுங்கிற மாடியூலுக்கு டைமுங்கிற கிளாஸை கால் பண்ணி
அதில் இருக்க டைம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். போய் செகண்டுங்கிற வேரியபிளில் டைமுங்கிற கிளாஸு டாட் சி டைம்ங்கிற ஃபங்க்ஷனில் செகண்டை பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். செகண்ட் வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனில் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரூட்டுங்கிற வேரியபிளில் கேபிட்டல் டி கே கிளாஸை கால் பண்ணுறோம். டைட்டில் வைக்கிறோம். இப்போ வந்து ரூட் டாட் டைட்டில் வந்து என்ன வைக்கலாம்? டேட் அண்ட் டேன்னு வைக்கலாம். டேட் அண்ட் டைம்னு வச்சிடலாம். டேட் அண்ட் டைம் கமா போட்டு பெருசாக டேட் அண்ட் டைம்னு வச்சிடலாம். இப்போ வந்து அதோட சைஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இப்போ ரூட் ஜாமெண்ட்ரி சாரி ஈக்குவல் டு போடக்கூடாது, ஜாமெண்ட்ரி. அதாவது ரூட்டுங்கிற ரூட் ஆக்சுவலி அதில் ஒரு கிளாஸ் இருக்குது, கரெக்டுங்களா? டிகேங்கிற ஒரு கிளாஸ் வந்து ரூட்டில் இருக்குது. அதன் அப்படி கால் பண்ணி நம்ம வந்து ஜாமெண்ட்ரிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சைஸ் ரைட் பண்ணலாம். 100 × 100 போதும். இப்போ வந்து நம்ம வந்து பட்டன் ரைட் பண்ணிடலாம். b1 is equal to பட்டனுங்கிற கிளாஸை கால் பண்ணி ரூட்டுங்கிற இதை பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறோம். ரூட்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஷோ பண்ணலாம். டைம். நெக்ஸ்ட் அதோட ஒர்க் கமாண்ட் என்ன? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். டைமுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ இந்த பட்டனை பேக் பண்ணுறோம். பேக்கோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் புரியலன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. போன வீடியோ பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கிளாஸ் பட்டனுங்கிற கிளாஸில் ரூட்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இது வந்து கேலண்டர். அதோட ஒர்க் கமாண்ட் ஈக்குவல் டு கேலண்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுலாம். பட்டன் 2ஐயும் பேக் பண்ணலாம். இப்போ வந்து ரூட் டாட் மெயின் லூப். ஓகேங்களா? ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டோம். இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எரர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துலையும் நம்ம மெசேஜை பிரிண்ட் பண்ண வைக்கணும், மறந்துட்டேன், சாரி.
ஷோ இன்ஃபோ. நெக்ஸ்ட் அதோட ஃபைல் நேம் வந்து டைம் அண்ட் டேட்னு போட்டுடலாம். டைம் அண்ட் டேட் கமா இதோட ஒர்க் என்ன, நமக்கு வந்து டைமை பிரிண்ட் பண்ண வைக்கணும். கேப்டா ஓகே டன். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து இந்த இது இல்லை. ஆக்சுவலி முன்ன எரர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஸ் போட்டுக்கோங்க, ஃபங்க்ஷனில் எஸ் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து கிளாஸும் இது ஒரு ஃபங்க்ஷனு. ஆக்சுவலி இந்த கிளாஸ் எங்கே இருக்குன்னா மாடியூலை கால் பண்ணி வரோம். சரிங்களா, நம்ம வந்து ரெண்டுமே ஒரே டைம், ரெண்டு இடத்துலையும் ஒரே டைம் யூஸ் பண்ணிக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிக்கிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. எஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா நமக்கு வந்து டைம் ஷோ ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேலண்டர், இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கேலண்டர் கிளிக் கொடுத்தீங்கன்னா கேலண்டர், இந்த மந்த் கேலண்டர். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு டைமுங்கிற ஒரு மாடியூலில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். எதுக்கு, நம்ம டைமை கால்குலேட் பண்ணுறதுக்காக டைமுங்கிற ஒரு மாடியூல் கால் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் டீகென்டர் இம்போர்ட் ஸ்டார் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்கோம்? ஸ்டார் வந்து எதுக்கு இந்த மாதிரி, இது ஆக்சுவலி பைத்தான் 3 இருக்குல்ல, பைத்தான் 3 வெர்ஷன். யாராச்சும் பைத்தான் 2 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அப்டேட் பண்ணிடுங்க. உங்களோட பைத்தானை அப்டேட் பண்ணிக்கிங்க 2லேருந்து 3க்கு. எதுக்கு, ஏன் 3ல் ஆக்சுவலி இப்படி தான் இந்த 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 ப்ரொசீஜரில் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, டீகென்டருங்கிறது வந்து நமக்கு வந்து டிசைனுக்காக அந்த HTML யூஸ் பண்ணி இந்த டிசைன் கொண்டு வருவாங்கள்ல, வெப் டெவலப்மெண்ட்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி டீகென்டர் வந்து பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைனை இது பண்ணிக்கலாம், டீகென்டரை யூஸ் பண்ணி பைத்தானில். ஓகேங்களா, அதனால் ஃபார்ம் இம்போர்ட் எதுக்கு இப்படி மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, பைத்தான் 3 வெர்ஷனில் இந்த ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்களா, ஸ்டார் எது கொடுத்தோம்னா எல்லாத்தையும் டீகென்டரில் இருக்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே, அதாவது டீகென்டருக்குள்ளே இருக்க மெசேஜ் பாக்ஸை கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த கிளாஸை கால் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கிளாஸில் அந்த மெசேஜ் பண்ணுறதுக்காக, நமக்கு மெசேஜ் ஷோ பண்ணுறதுக்காக மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கிளாஸ், கேலண்டர் இருக்குங்களா, கேலண்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கீழே வந்துடலாம் டேரெக்டாக. இப்போ வந்து டிகேங்கிற கிளாஸில் ரூட்டில் ஸ்டோர் ஆயிரும். டிகேங்கிற கிளாஸ் வந்து ரூட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ரூட்டில் வந்து டைட்டிலுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். டைட்டிலில் வந்து நம்ம வந்து டைட்டில் கொடுத்துட்றோம். திரும்பி ரூட்டில் வந்து ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் சைஸுக்காக. நெக்ஸ்ட்டு பட்டனில் B1ல் பட்டன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரூட் டெக்ஸ்ட்
டெக்ஸ்ட்டில் வந்து என்னன்னா அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டு டைம்னு இருக்குது. கமாண்ட் அதோட வேலை என்னன்னா டைம் ஃபங்க்ஷன் டைம். இப்போ வந்து கண்ட்ரோல் எழுதி டைமை கிளிக் கொடுங்களேன், டைமோட ஃபங்க்ஷனுக்கு வந்துடுது. டைம் ஃபங்க்ஷன் படி செகண்டில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, டைமுங்கிற கிளாஸுக்குள்ளே டைமுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கு இ செகண்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலி டைமுங்கிற கிளாஸில் சி டைமுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து செகண்டோட பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து மாடியூலோட ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதை மெசேஜ் பண்ணுறோம். இது வந்து நமக்கு வந்து அந்த எங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணு அந்த மாதிரி நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸ் மூலியமாக கால் பண்ணி ஷோ இன்ஃபோ ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். சரிங்களா. அதோட டைட்டில். சரிங்களா. டைம் அண்ட் டேட். இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து ஷோ பண்ணும். சரிங்களா. அதில் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும், எனக்கு வந்து எந்த மெசேஜை நான் வந்து ஷோ பண்ணணும்னு கேட்குது செகண்ட் பேராமீட்டர் வந்து. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கால்குலேட் பண்ண டைமை இங்கே வந்துடும். சரிங்களா. இது வந்து மாடியூல் ப்ரொசீஜர். சரிங்களா. B1 வந்து பேக் பண்ணுறோம். இந்த பேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போது இந்த பட்டனை வந்து அந்த கிளிக் பண்ணுறது, நம்ம இந்த பட்டனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி கிளிக் தானே பண்ணுவோம் பட்டனெல்லாம். அந்த கிளிக் பண்ணுற ப்ராசஸை இந்த பேக் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பட்டனுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து அந்த டிசைனாக மாற்றி அந்த கிளிக் பண்ணுற இடத்துல வந்து இது பண்ணி கொடுக்கும். சரிங்களா. இதுதான் இந்த பேக்கோட வேலை. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து B2ல வந்து நம்ம வந்து எந்த பட்டன் ரைட் பண்ணியிருக்கோம், கேலண்டரோட பட்டன் ரைட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணும், நம்ம ரூட்டை கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம பட்டனோட நேம் கேலண்டர்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதோட ஒர்க் கமாண்டு என்ன, இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணி கேலண்டர் கிளிக் கொடுத்தீங்க, கேலண்டர் ஃபங்க்ஷனுக்கு போவோம். மந்த் வந்து நம்ம எம்எம்ங்கிற வேரியபிளில் வந்து 9th மந்த் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒய்ஒய்ங்கிறது இந்த 2021 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மெசேஜ் பாக்ஸில் வந்து மெசேஜ் பாக்ஸ் கிளாஸில் வந்து ஷோ இன்ஃபோங்கிற ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம வந்து இது வேறு ஒர்க் பண்ண வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து மெசேஜ் எனக்கு வந்து கேலண்டருங்கிற ஃபங்க்ஷன், அதாவது கேலண்டருங்கிற கிளாஸில் மந்த்துங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். அது என்ன, எம்எம்ஒய்ஒய். சரிங்களா. இது ரெண்டுத்தையும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து B2வை பேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. B2 வந்து பேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரூட் மெயின் லூப் நான் வந்து சொல்லியிருந்தேன், போன வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னா இந்த மொத்த இதுக்குமே கரெக்டாக டிசைன் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு இந்த மெயின் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து திரும்பி ரன் பண்ணி காமிக்கிற பாருங்க. ரன் பண்ணிட்டோம். நமக்கு வந்து டைட்டில் நேம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டைட்டில் நேம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சைஸ், ஜாமெண்ட்ரி சைஸ் வந்துருச்சு. இந்த ஹோல் ஃப்ரேமோட சைஸ் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பட்டன், நமக்கு வந்து பட்டன் டிஸ்பிளே B1 ஒர்க் ஆகுது. நம்ம கிளிக் கொடுத்தோம்னா எங்கே டைம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நமக்கு வந்து அதை ஒழுங்காக ஒர்க் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேலண்டர். நெக்ஸ்ட் இதை வந்து பேக் பண்ணி கிளிக் பண்ணுறோம்ல, அந்த இதுதான் பேக்கோட வேலை. நெக்ஸ்ட் இப்போ வந்து B2ங்கிற வேரியபிளில் வந்து கேலண்டர் பட்டன் இருக்கு, கிளிக் கொடுக்குறோம். நமக்கு வந்து கேலண்டர் வந்து ஷோ ஆகுது. அதை வந்து பேக் பண்ணுறது நம்ம சொன்னல, கிளிக் பண்ணுறதுனால தான் கிளிக்கோட ப்ராசஸ் வந்து பேக்கோட வேலை. சரிங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. நமக்கு வந்து ரெண்டுமே ஷோ ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுதான், புரிஞ்சிச்சிங்களா. இந்த அல்காரிதமில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில். டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.